அம்மா. அடாடா, என் பொண்ணு வந்திருக்காளே. வாடி சீதா, இப்பதான் இந்த அம்மாவை பார்க்கணுன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு. வா சீதா, என்ன போனுக்குன்னு போடாமல் திடீர்னு வந்திருக்கு? ஆமாம் நீ, அம்மா நினப்பாவே இருந்துச்சு. 2 நாளாக அம்மா நினப்பாவே இருந்துச்சு. பார்க்கணுன்ட்டு வர முடியல. வேலையாக போயிடுது. இவரை வேலைக்கு போயிடுறாரு எங்கள் வீட்டுக்காரு. பையனை வேலை பார்க்குறானா, அதுக்கு சமைச்சு போடுவோம். வேலை பார்க்கவும் தான் கரெக்டாக இருக்குது. இன்றைக்காச்சும் கிளம்பி போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தேன். நீ வந்தது நல்லது தான். ஒரு ஃபோன் போட்டுட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் பொண்ணை வாசல்லையே வச்சு பேசி நிற்கிற? வீட்டு உள்ளார கூப்பிடு. பொண்ணை வெளியே வச்சு பேசி நிற்கிற. ஃபோன் போட்டு வந்தானான்ட்டு. அவள் ஃபோன் போட்டு வந்தானா சும்மா வந்தான்னா? அவள் தாய் வீட்டுக்கு சும்மா வந்தான்னா ஃபோன் போட்டு வந்தான்னா? இதெல்லாம் ஒரு பேச்சுட்டு பேசுகிற? இல்லை ஃபோன் போட்டு வந்தா உங்கள் பிள்ளைய இருக்க சொல்லியிருக்கலாம். அவர் வேலைக்கு போயிட்டார்ல, அதுக்கு சொல்கிறேன். வேலைக்கு போனான்னா கூப்பிட்டா வர்றான். ஃபோன் போட்டால் வந்து பார்க்க வர்றான் தங்கச்சியை. எத்தனை மாதம் கழிச்சு தங்கச்சி வந்திருக்கிறான். வந்து பார்க்காக்கட்டி என்ன வேலை இருக்கு அவனுக்கு? அவளை பார்த்துட்டு அப்புறம் போல வேலை பார்க்குறது. ஏன் நீ அண்ணன் இல்லையா வேலைக்கு போயிடுச்சா? ஆமாம் சீதா, நீ வர நீனும் ஃபோன் போட்டுட்டு தான் வரணும். நாங்களே எங்கேயாவது வெளியே போயிருக்கோம். வீட்டை பூட்டிட்டு நீ என்ன செய்வ? இல்லை நீ வீட்டை விட்டு எங்கே போயிருக்க போறீங்க? நீங்களே வெளியே போன வர அம்மா இருப்பாங்களே, பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லி தான் நீ வந்த. ஓ, அதுக்காகத்தான் ஃபோன் போடாம வந்தியோ? சரி வா உள்ள. அம்மா, மாப்பிள்ளனா எப்படி இருக்காரு? சௌரியமா இருக்காரா? பையன் எப்படி இருக்கான்? பேராண்டி நல்லா இருக்கிறானா? அவனை அழைச்சிட்டு வந்தான்னா நீ ஒண்டியா வந்திருக்கிற தனியா? மாப்பிள்ளையும் பையனையும் அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல. என் பையனையா மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வரந்தா இன்னைக்கு வர வந்திருக்க முடியாதும்மா. அதுவும் வேலைன்னு தான் இருக்காங்க. என்னைக்கு அதுக்கு வேலை இல்லாமல் இருக்குது? என்னைக்கு நான் அழைச்சிட்டு வர்றது? அதுக்காக தான் நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கீங்கன்ட்டு காலையிலேயே எந்திரிச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு காலையில் எந்திரிச்சு வேலையிலேருந்து பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கிறேன் மாப்பிள்ளைக்கும் பையனுக்கும். அப்படி உண்டா நீனும் ஒரு ஃபோன் வந்துட்டு உன்னால போட முடியலையோ? இவ யாரடி கூறுகட்ட செருக்கி? என் பொண்ணு வந்திருக்கா, ஃபோனு போடலங்கிறா. ஃபோன் போடலன்னா என்ன? மறந்துருப்பா வேலையில். அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு மறந்துட்டு வந்துட்டேன். நீ இன்னுமா வரேன்டா ஃபோன் போட்டுட்டு வரேன். ஆமாம், ஃபோன் போட்டுட்டு தான் வரணும். அப்போ தான் சரியாக வரும். ஆமாம், சரியாக வரும். இவ பெரிய ஆஃபீஸர் வேலைக்கு போகிறா. நீ ஃபோன் போட்டோன்னா அந்த வேலையை நிப்பாட்டி வச்சுட்டு லீவ் போட்டுட்டு வந்துட்டு வந்து பேச போகிறான். அத்தனை வந்திருக்காண்டு. அத்தை ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம். சீதா நீ வா உள்ள வா. இந்தாங்க நீ பழம் தான் வாங்கிட்டு வந்தேன், வேற ஒன்றும் வாங்கலை. ஏன் இந்த பழம் தான் வாங்கிட்டு வந்தேன்? யாரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கோம் பழம் சாப்பிட்றதுக்கு. என் பொண்ணு வாங்கிட்டு வந்தாலேன்ட்டு பெருமைப்படு. ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டலில் வந்தால் தான் பழம் சாப்பிடுவாங்களா? இல்லைன்னா சாப்பிட மாட்டோம். உனக்கு சாப்பிட இஷ்டம் இருந்தால் சாப்பிடு, இல்லாட்டி நான் சாப்பிட்டுக்கிறேன். பழத்தெல்லாம் வை. உங்கள் பொண்ணு வாங்கிட்டு வந்துட்டு நீங்களே சாப்பிடுங்க. அண்ணி அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க. அண்ணி அதே பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க உள்ளே போவோம். உள்ளே போவாமே வாசல்லையே வச்சுக்கிட்டு உள்ள சரியா கேட்குறான். கிளாஸுக்கு ஏற்றி சேதியும். வாமா நீ உள்ள வாமா. தண்ணி எடுத்தாச்சு, சீக்கிரம் போவோம். அம்மா வர கற்றுன்னு கத்துவா. கொஞ்சம் லேட் ஆகிட்டா. வேலை வர கிடக்கு வீட்டில். ஹாய் கீதா, எப்படி இருக்கீங்க? யாரு நீங்கள்? யாரு கீதான்னு என் பேர் சொல்கிறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் என் பேர்? என்ன தெரியாத மாதிரி பேசுகிறீங்க? என்ன தெரியலையா? தெரியல தான் எனக்கு. நீங்கள் யார்? ஏன் இங்கே வந்து என்கிட்ட பேசுகிறீங்க? என்ன யாரா? என்னை போட்டால பார்க்கல? போட்டாலையா? நான் பார்க்கலையே. யார் போட்டா கொடுத்தா உங்களுக்கு? போட்டாது எங்கே வந்துச்சு போட்டா? என் பேர் வேறு சொல்லி கூப்பிட்றீங்க. என்னங்க நீங்கள் என் போட்டாவை பார்க்கலையா? நீங்கள் உங்கள் பேர் என்ன? உங்கள் அம்மா பேர், உங்கள் அப்பா பேர், தம்பி பேர், எல்லார் பேரும் எனக்கு தெரியும். என்ன எல்லா பேரும் தெரியுமா?
யாரு நீங்கள் சொல்லுங்கங்கிறானே. நான் தண்ணி எடுத்துகிட்டு போகணும், வெளியே விடுங்க. இப்போ போகக்கூடாது, என்கிட்ட பேசிட்டு தான் நீங்கள் போகணும். இப்போ வெளியே விட போறீங்களா? நான் கத்தவா? கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுடுவேன். நீங்கள் எவ்வளோ கற்றுனாலும் யாரும் வரமாட்டாங்க. என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்க. என்ன அது பேசிட்டு போங்கங்கிறீங்க? யாருன்னு தெரிலங்கிறா. இப்போ வெளியே விட போறீங்களா இல்லையா? யாரு இவன்? சுந்தரி அம்மா பொண்ணு தானே இது? இவள்கிட்ட பேசுறதுக்கு கையெல்லாம் கட்டி வெட்டியெல்லாம் மறைக்கிறான். யாரா இருக்கும் அவன்? இந்த சுந்தரி அம்மா ஊர் புறா ஊரில் ஒரு அதிசயம்டா. ஒரு பொண்ணு தப்பு செஞ்சா வர என்னாண்டு காது மூக்கு கண்ணு வச்சு எப்படி பேசுவா. இன்னைக்கு அவ பொண்ணு தண்ணி எடுக்க வரேன்ட்டு அவன்கிட்ட பேசி நிற்கிறா. இவன்கிட்ட என்ன இவளுக்கு பேச்சு? அந்த அம்மா எப்படிலாம் பேசும் ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம். அவ பொண்ணை பற்றி பேசுறதுக்கு அதுக்கு இருக்கா? நம்ம போய் சொல்லுவோமா? ஏடி என்ன பேசுதோன்னு காதில் ஒன்றும் உழுவ மாட்டுது. ரெண்டு பேரும் பேசுறது காதிலேயே உழுவல. அவன் கையை மட்டும் காட்டுறான். என்னவா இருக்கும்? சரி போங்கம்மா, போங்க. என்ன சரியான லூஸாக இருக்கிறான்? லூசு பையன் மாதிரி. யார் இவன் நம்மகிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறான்? தள்ளியா தள்ளு, நான் போகிறேன். ஆனால் போன்னு சொல்லிட்டேனே, போ. இவ வீட்டுக்கு போகட்டே அவன் ஆத்தா காரிட்ட போய் நம்ம சொல்லுவோம். உன் பொண்ணு தண்ணி எடுத்துக்கிட்டு எவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு. ஏண்டி உமா, நல்ல விளையாடி ஒன்று கூட்டிகிட்டு வந்தேன். இல்லைனா நான் தனியாக தண்ணி வந்திருக்குன்னு. என்னடி அதுக்கு முன்னாலும் குச்சி வெட்ட போனால் நிறையா பேர் வருவாளுவோ. இப்போ ஊரில் யாராச்சும் இருக்கிறவளா இல்லையா? குச்சி வெட்ட யாருமே காணும். நம்மள மாதிரியே ஆட்கள் குச்சி வெட்டிக்கிட்டு விறவெடுப்பு வச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ எல்லாரும் கேஸ் அடுப்பு வாங்கி வச்சுக்கிட்டு கேஸ் வாங்கி எரிக்கிறாளுவக்கா. நம்ம தான் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் குச்சி வெட்டிக்கிட்டு விறவெடுப்பு போட்டு எரிச்சிக்கிட்டு கிடக்குறோம். ஆமாம், அதான் சொல்லு. அதான் இப்போ யாரும் வர்றதில்லக்கா, நம்ம தான் வெட்டிட்டு கிடக்கோம். குச்சி வெட்டிக்கிட்டு விறவெடுப்பு எரிச்சிக்கிட்டு. அது நம்மள மாதிரி சீதாக்கா ஒன்று, அதான் விறகு வெட்டிக்கிட்டு குச்சி வெட்டிக்கிட்டு அடுப்பு எரிச்சிக்கிட்டு தான் கிடக்கும். விறவெடுப்பு தான் அதுக்கிட்டு, கேஸ்லாம் ஆட்டியும் கிடையாது. ஆமாம், அவளை என்ன செய்வா? அப்படி சோறு வாக்கி வாக்கி போகிற போக மாட்டாரு. மாமா பால் பாக்கிட்டு போகிறான். இல்லைனா என்ன காசு வரப்போகுது? ஒரு சனத்தை காணுமே. எனக்கு பயமா அடிச்சு போ. நல்ல வேலை நீ நாச்சும் வந்தேன். நீ வர வீட்டை காலி பண்ணுறேங்கிற. நான் குச்சி வெட்டலாம் போகிறேன். யாரையும் துணைக்க கூப்பிடுறது? ஏக்கா நான் வேறு வீட்டில் இருந்தால் வரமாட்டேன். வந்து 2 பேரும் சேர்ந்து போய் வெட்டுவோம். இல்லை சீதாக்காவையும் கூப்பிட்டுக்குவோம். 3 பேரும் சேர்ந்து போய் வெட்டுவோம். ஆமாம், இப்போ ஏன் சீதாவை கூப்பிடாமான்ட்டு? போனேக்கா, குச்சி வெட்ட கூப்பிடலான்னு தான் போனேன். வீடு பூட்டி கிடக்க. அக்கா எங்கே போச்சுன்னு தெரியல. வீடு பூட்டியா கிடக்கு? எங்கே போயிருப்பா? உன்ட்ட சொல்லாமல் போக மாட்டேலாடி? அதான் தெரியலக்கா எங்கே போச்சுண்டு. கீதாவில் தண்ணி எடுக்க போயிருந்தா, எடுத்துகிட்டு வந்துட்டாலே என்னன்னு தெரியல. கீதா போய் ரொம்ப நேரமாச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க்கா. வீட்டில் இருக்கும்.